வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் கனமழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். நேற்று உருவான தாழ்முகம் இன்றிரவு அல்லது நாளை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டின் சென்னை அருகே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாளமுக்கம் நகரும்போது கிழக்கு வடக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகளை அண்மித்து நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை இன்று முதல் செறிவடைந்து 24ஆம் தேதி வரை தொடரும். இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு அடுத்த சில நாட்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை கிழக்கு வடக்கு மற்றும் தென்கிழக்கு கடல் பகுதிகளில் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இதேவேளை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை பரவலாக பருவமழை கிடைக்கும். அத்துடன் எதிர்வரும் நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவும் அவதானிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு புதுக்கடை பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் ஹசன் தாரத்ன நேற்று உத்தரவிட்டார். கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போது நபர் ஒருவரின் கையெடுக்க தொலைபேசியை பலாத்காரமாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட 26 வயதான போலீஸ் கான்ஸ்டபிள் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் புதுக்கடை பிரதேசத்தில் 11 கிராம் 600 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் வாழைத்தோட்டம் போலீசாரால் அண்மையில் கைது செய்யப்பட்டார். இதனால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட அடுத்து எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அம்பாந்தோட்டையில் கருவாட்டுக்கடை என்ற போர்வையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாந்தோட்டையில் கருவாட்டுக்கடை என்ற போர்வையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் தங்காலை போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தங்காலை போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அம்பாந்தோட்டை குடாவெல்ல மதுரபத்த பிரதேசத்தில் வசிக்கும் 28 வயதான நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து 22 கிராம் 280 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தமைக்கான காரணத்தை இசாரா செவ்வந்தி வெளிப்படுத்தியுள்ளார். பாதாள உலக குழுவை சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தமைக்கான காரணத்தை இசாரா செவ்வந்தி வெளிப்படுத்தியுள்ளார். எனக்கு ஐரோப்பாவுக்கு செல்ல ஆசை. பாதாள உலக குழுவை சேர்ந்த கெஹல் பத்ர பத்னி என்பவர் என்னை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்தார். அதனால் தான் நான் பணத்தை பெற்றுக்கொள்ளாமல் கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தேன் என இசாரா செவ்வந்தி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். கடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்கள் பொலித்தீன் பைகளுக்கு பணம் செலுத்த வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் கடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களும் பொலித்தீன் பைகள் மற்றும்
கொள்கலன்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. பொலித்தீன் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. புதிய விதிமுறையின் கீழ் சிலி பைகள் என்று அழைக்கப்படும் சிறிய பொலித்தீன் பைகள் இனி இலவசமாக வழங்கப்பட மாட்டாது. சில்லறை விற்பனையாளர்கள் பொருட்களை கொள்வனவு செய்யும் வாடிக்கையாளர்களிடம் கொடுக்கும் ஒவ்வொரு பை மற்றும் கொள்கலனுக்கும் கட்டணம் அறவிட வேண்டும். மேலதிக செலவுகளை தவிர்க்கவும் பிளாஸ்டிக் மாசுபாட்டை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய முயற்சிக்கு பங்களிக்கவும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகள் மற்றும் கொள்கலன்களை பயன்படுத்த வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. திருகோணமலை தங்கப்புரம் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் 5 படுகாயமடைந்தனர். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள தங்கப்புரம் பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதியதில் 5 காயமடைந்து மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த 5 3 அவசர நோயாளர் காவு வண்டி மூலமும் 2 முச்சக்கர வண்டியிலும் மூதூர் தள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். தங்கப்புரத்தை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 விபத்தில் படுகாயமடைந்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் எதிரே வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் மோதியதே விபத்து சம்பவித்துள்ளது. குடும்பஸ்தவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதிய மற்ற மோட்டார் சைக்கிளில் வருகை தந்தவர்கள் மது அருந்தியிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். விபத்து இடம்பெற்ற இடத்திலிருந்து உடைந்த நிலையில் மதுபான போத்தல்களும் காணப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்பது வெளிநாட்டு செய்திகள். பிரேசிலில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரேசில் நாட்டின் வடகிழக்கு மாகாணமான பெர்னாம்புகோவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் பெர்னாம்புகோ மாகாணத்தின் சலாவா நகருக்கு அருகில் உள்ள நெடுஞ்சாலையில் இடம்பெற்றுள்ளது. ப்ரூமாடோ நகருக்கு சுமார் 30 பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டு இழந்து வீதியோரத்தில் இருந்த பாறைகளில் மோதி பின்னர் மணல் மேட்டில் மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் உயிரிழப்பின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. எனினும் பேருந்து சாரதி லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டார். கரிபியன் கடல் பகுதியில் அமெரிக்காவை நோக்கி வருகை தந்த நீர்மூழ்கி கப்பல் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கரிபியன் கடல் பகுதியில் அமெரிக்காவை நோக்கி வருகை தந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் நீர்மூழ்கி கப்பல் மீது அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டு அது அழிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்காவுக்குள் நுழைந்து கொண்டிருந்த ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழித்துள்ளோம். இந்த நீர்மூழ்கி கப்பலில் பெரும்பாலும் ஆபத்தான பென்டானைஸ் மற்றும் பிற சட்டவிரோத போதைப் பொருட்கள் நிரம்பியிருந்ததாக அமெரிக்க உளவுத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் கரைக்கு வந்திருந்தால் அதில் உள்ள போதைப் பொருட்களால் சுமார் 25,000 அமெரிக்கர்கள் உயிரிழந்திருப்பார்கள். கப்பலில் போதைப் பொருள் கும்பலை சேர்ந்த 4 பேர் இருந்தனர். இந்த தாக்குதலில் 2 கொல்லப்பட்டனர். எஞ்சிய 2 கைது செய்யப்பட்டு வழக்கு தொடர்வதற்கான அவர்களின் சொந்த நாடுகளான ஈக்வடோர் மற்றும் கொலம்பியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளனர். இந்த தாக்குதலில் எந்த அமெரிக்க படைகளுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. எனது கண்காணிப்பின் கீழ் நிலம் அல்லது கடல் வழியாக சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தும் பயங்கரவாதிகளை அமெரிக்கா பொறுத்துக் கொள்ளாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும்
எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.